ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மார்க் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த டூ சிஸ்டர் சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இது மொத்தமாவே 2 பார்ட் இருக்குங்க. அது நம்ம இந்த சேனல்ல ஒரே வீடியோவா பார்த்துடலாம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மும்பை சிட்டியை காட்டிட்டு இப்ப அப்படியே பார்த்தனா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து சமைச்சிட்டு இருப்பாளா. இவதாங்க நம்ம வெப்சீரிஸோட ஹீரோனியே. இவளோட பேர் ரூபாலிங்க. இவ இப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல இவங்க வீட்டு காலிங் பெல் யாரோ அழுத்துற மாதிரி சத்தம் கேட்குங்க. போய் ஓபன் பண்ணி பார்த்தா வந்தது இவருடைய கணவரான ராஜ் தாங்க. அவன் என்ன பண்ணுவானா, இவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருப்பா. அதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்லுவானா, என்கிட்ட தான் புடவை பீரோ ஃபுல்லா இருக்கே, எதுக்காக இதை வாங்கிட்டு வரீங்க, பத்தாதுக்கு நீங்க வெறும் 4 சட்டை தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் வந்து டாக்ஸி ஓட்டுறேன், எனக்கு இந்த 4 ஷர்ட்டே போதும், ஏன்னா இது எங்களோட யூனிஃபார்ம். ஆனா ஒன்னு அது மாதிரி வச்சிருக்க முடியுமா, அதனாலதான் உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி தரேன், பார்த்ததுக்கு நீ எனக்காகவே உங்க வீட்டை விட்டு ஓடி வந்த இல்லையா அப்படி சொல்லும்போது இதை கேட்ட அவளும் சந்தோஷப்படுவாளா. இப்ப அவ என்ன சொல்லுவானா, சரி வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை உள்ள கூட்டு போலா. கூப்பிட்டு போனவ சாப்பாடு கொடுக்கும்போது இவ்வளவு ஒரு மார்க்கமா பேச, அவனும் சும்மா இல்லாம ஒரே ரொமான்டிக்காக பேசிட்டே இருப்பாங்களா. இப்படியே பேச பேச இப்ப நைட் ஆயிட்டு பெட்ரூம்க்கு போகும்போது இப்ப நம்மளால சும்மா இல்லாம அவளை நல்லா தடவி மூட ஏத்தவும் இப்ப அவளும் சும்மா இல்லாம அவங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து பண்ற மேட்டர் சீன்ஸ் இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அவ வீட்டுக்கார கீழே படுக்க வச்சு மேல உட்காந்து பண்ற சீன்ஸ் அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே ஒரு 15 நிமிஷமா அவங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து இவன் நல்ல மேட்டர் பண்ணி முடிச்ச உடனே இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ஒருத்தவன் ஒரு புரோக்கருக்கு கால் பண்ணி பேசுவான். என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அந்த பொண்ணு அனுப்பாத இருக்க அப்படி சொல்லும்போது, சார் நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வந்துரும் அப்படி சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நீ அனுப்புற பொண்ணுக்கு நான் எவ்வளவு டிப்ஸ் வேணா கொடுப்பேன், பத்தாதுக்கு நீ கேட்கறதோட காசு அதிகமா கொடுப்பேன், நீ எனக்கு முதல்ல போட்டோ அனுப்பு, லாஸ்ட் டைம் போட்டோ ஒன்று அனுப்புனா பொண்ணு வேற ஒன்று அனுப்புன, இந்த முறை அந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது அப்படி சொல்லும்போது, கண்டிப்பா இல்ல சார், இந்த முறை நான் என்ன போட்டோ அனுப்புறேன்னா அதே போன தான் நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இந்த முறை நீ ஒழுங்கா அனுப்பு, அடுத்த முறை நான் உங்ககிட்ட பிசினஸே வச்சுக்க மாட்டேன், ஓகேவா, இந்த பொண்ணு நான் சொல்றதெல்லாம் ஒழுங்கா செய்யணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த பொண்ணு நல்லாவே செய்வா அப்படி சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தனா இவனோட ரூம் வெளியில யாரோ ஒருத்தங்க காலிங் பெல்ல அழுத்துற சத்தம் கேக்குதுங்க. உடனே இவர் போயிட்டு கதவு திறந்தா வந்திருக்கிறது அந்த புரோக்கர் அனுப்பின பொண்ணு தாங்க. உள்ள கூப்பிட்டுட்டு அவளை ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, துணி கழட்டுறீங்களா, வந்த வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இது துணியை கழட்டுமா, முதல்ல எனக்கு நல்லா சூடாக்கு, அதுக்கப்புறம் நான் துணி கழட்டுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இது சூடாக்கணுமா அப்படின்னு வைக்கப்பாளா. ஆமா, நீ எந்த அளவுக்கு என்ன சூடாக்கி செம்மையா மூட தெரியும் அந்த அளவுக்கு உனக்கு காசு கிடைக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளு பேசிட்டு இருப்பாளா. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனி வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா நம்ம ஹீரோனி அவங்க வீட்டுக்கார மேட்டர் முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது இப்ப அவளுக்கு ஒரு கால் வருதுங்க. உடனே இவ தூக்கத்துல இருந்து என்னது இந்த நேரத்துல யாரோ கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு 3 மணிக்கு ஒரு கால் வருமா, அதை அட்டன் பண்ணி பேசினா கால் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனுடைய அக்கா தாங்க. உடனே அதை அட்டன் பண்ணிட்டு என்னக்கா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி நாளைக்கு நான் மும்பைக்கு வரேன், ஸோ அதனால தான் நான் கால் பண்ணேன், என்ன இந்த டைம்ல அப்படி சொல்லும்போது, சும்மா ஒரு அர்ஜென்ட் வேலையா அது மட்டும் தான் உங்களை பார்க்கணும் தோணுச்சு, அதை நான் வர போறேன் அப்படி சொல்லும்போது, சரி ஓகேக்கா அப்பனா நான் என் வீட்டுக்காரன் நான் உங்களை பிக்கப் பண்ண அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வீட்டுல உட்காந்துட்டு அவங்க அக்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன இது இவங்க காலையிலேயே வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையே, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லும்போது இப்ப வீட்டுக்கு வெளியில பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுடைய அக்காவும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரும் கூட நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சுப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, இந்த போன எபிசோட்ல இந்த ரூம்குள்ள ஒரு பொண்ணு கூட்டு போயிருப்பான் இல்லையா, அங்க தாங்க காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணை வச்சு சும்மா வேற லெவல பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவனை படுக்க வச்சு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு பண்ணிட்டே இருப்பாளா. உடனே பார்த்தானா அவனுக்கு முடிஞ்சிருமா. முடிஞ்சோடனே இவன் என்ன பண்ணுவானா, அவன் ஒரு மென்டல்னு தெரியாம அவன்கிட்ட போயிட்டு, என்ன இது செய்ய கூட ஸ்டார்ட் பண்ணல, சும்மா தடவுனதுக்கே இப்படி சுருங்கி போயிடுச்சு, அவ்வளவுதானே ஒன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேவலமா நக்கல் பண்ணி சிரிப்பாளா. ஆனா அவனுக்கு இதை கேட்ட உடனே செம்ம காண்டாயிடுங்க. செம்ம வெறியா அவளை முறைச்சிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோனுடைய வீட்டுல தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனுடைய அக்காவும் உள்ள போகும்போது இப்ப உள்ள வந்தவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாத்தியா யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் வீட்டுக்காரர் சொல்லும் போது உடனே அவங்க அக்காவும் சொல்லிட்டு உள்ள வராங்களா. இப்ப உள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அக்கா என்ன யோசிப்பாங்கன்னா, என்ன இவர் டாக்ஸி தானே ஓட்டுறேன்னு சொன்னாரு, ஆனா வீடு இவ்வளவு அழகா வச்சிருக்காரு, பத்தாதுக்கு என் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்காளே, ரொம்ப வசதியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவ மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. உடனே அவர் யோசிப்பானா, இவ இவ்வளவு சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு பிடிக்காதே அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா, அவளுக்கு டீயும் கொஞ்சம் பிஸ்கட் எடுத்து வந்து கொடுப்பாங்க. டீ குடிங்கக்கா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, ஐயோ எனக்கு இதே மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர்ல டீ குடிச்சு பழக்கம் இல்லையே, நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இந்த டீ குடிச்சதுக்கு அப்புறம் கடைக்கு போயிட்டு நல்ல கிளாஸ்
காசா வாங்கிட்டு வருவோம் அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோட முகமும் மாறுங்க. உடனே இவன் என்ன சொல்லுனா, எனக்கா உங்களுக்காக பிஸ்கெட் வச்சிருக்கேன் அது கூட சாப்பிட மாட்டீங்க அப்படி சொல்லும்போது, இல்ல இது நமந்து போன மாதிரி இருக்கு, இது மாதிரி பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டதே எனக்கு பழக்கம் கிடையாது, நம்ம கடைக்கு போவோம் இல்லையா அதுக்கப்புறம் நல்லதா வாங்கிட்டு வருவோம் அப்படி சொல்லும்போது இது கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுங்க. உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நிமிஷம் இருமா நான் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப இவர் எழுந்து உள்ள போறா. போனதுக்கு அப்புறம் இப்ப அவங்க மனைவியை கூப்பிடுவாரு. ஏமா ரூபா கொஞ்சம் உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோனையும் எழுந்து உள்ள போங்க. உள்ள போகும்போது இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்து அவங்களோட வைஃப் கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த பணத்தை நீ வச்சு செலவு பண்ணு அப்படி சொல்லும்போது, இப்ப இதுக்கு என்னங்க அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல உங்க அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடு அப்படி சொல்லும்போது, உடனே இவன் என்ன சொல்லுவானா, எங்க அக்கா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவ அப்பையில இருந்து அப்படிதான், நீங்க கொஞ்சம் கண்டுக்காதீங்க அப்படி சொல்லும்போது, சரிம்மா நான் கிளம்புறேன், நான் போயிட்டு அப்புறமா வரேன், இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வேற இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்ப போகும்போது இப்ப அங்க உட்காந்துருந்த அவங்க அக்கா கிட்ட, சரிங்க நான் போயிட்டு அப்புறமா வரேன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவரும் கிளம்பிடுவாருங்க. உடனே இவ உட்காந்தவ என்ன யோசிப்பானா, நம்மளோட வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்கு, இவ மட்டும் எப்படி சந்தோஷமா வாழ்வா, இவ வாழ்க்கை நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவ மனசுல நினைக்கும் போது இப்ப அவங்க தங்கச்சி வந்து, என்னக்கா நீங்க இன்னும் டீ குடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அந்த ரூம்ல தாங்க கட்டுறாங்க. அங்க பார்த்தனா அந்த பொண்ணை போட்டு செம்மையா அடிப்பாங்க. அடிச்சவன், நீ கேட்கறதோட நான் 20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ண சொல்லணும் அதை நீ பண்ணு, எனக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறதெல்லாம் உன் வேலை கிடையாது, ஒழுங்கு மரியாதை கீழே உட்காந்துட்டு என் ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவளை இப்ப வலுக்கட்டாயமா பண்ணுவாங்க. சும்மா அடிச்சு துன்புறுத்தி அவளை பெரட்டி போட்டு பின்னாடி பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அப்படியே அவளை குடும்ப பண்ண பண்ண அவ மூஞ்ச பார்த்தானா இப்ப வேண்டா விருப்பமா பண்ற மாதிரியே இருக்குங்க. மூஞ்சி மூணு வச்சுட்டு பண்ண அவனும் செம்மையாவே பண்ணிட்டு இருப்பான். இப்ப பண்ணி முடிச்சுட்டு அவன் என்ன சொல்லணும்னா, உன்கிட்ட பேசின பணத்தோட உனக்கு டிப்ஸே நான் 20,000 தரேன், தூக்கிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனி தாங்க காட்டுறாங்க. இப்ப இவன் என்ன கேட்பானா, சரி தங்கச்சி உங்க வீட்டுக்காரரு எப்படி உன மேட்டர் பண்றாரு, நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறாரா அப்படி சொல்லி கேட்கும்போது, என்னக்கா இதை பத்தி எல்லாம் கேக்குறீங்க அப்படி சொல்லும்போது, இல்லடி இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, இது என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுவா என்ன நல்லாவே பாத்துக்கிறாரு அப்படி சொல்லும்போது, வெறும் டாக்ஸி ஓட்டி இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறானே இவன் எப்படி இவனால முடியுது அப்படின்னு இவன் மனசுல நினைச்சிட்டு இவன் என்ன கேட்பானா, சரி வீட்டுல இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் வச்சிருக்க, ஒரு பெரிய வீடு வாங்க வேண்டியதானே அப்படி சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு இந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு இவன் சொல்லுவாளா. இப்ப இவனை கேட்பானா, சரி உன் வீட்டுக்காரர் எப்படி அவனை மேட்டர் பண்றாரு, அப்படி என்னதான் கொடுக்குற அப்படி சொல்லும்போது, நீ வேறக்கா வெறி வெண்ணெய் சாப்பிட்டாவே என்ன வேற லெவல்ல பண்ணுவாரு, அவருக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படி சொல்லும்போது இப்ப இவ இதை கேட்டு ஃபீல் ஆயிடுவாங்க. ஏன்னா இவளோட இல்லற வாழ்க்கை ரொம்ப மோசமாவே இருக்கும். இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல பார்த்தனா நம்ம ஹீரோனி அக்கா கறி படுத்துட்டு என் வீட்டுக்காரர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல, வெறி வெண்ணெயை சாப்பிட்டுட்டு இந்த அளவுக்கு அவன் மேட்டர் பண்றானா, வீட்டுக்காருக்கு நான் என்னென்னமோ கொடுக்குறேன் ஆனா எது சாப்பிட்டாலும் அவனுக்கு வேலைக்கு ஆக மாட்டேங்குது, என் வாழ்க்கை இப்படி நரகமா ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு இப்ப அவ பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லுவானா, இங்க இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இன்னைக்காச்சும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிறீங்களா, எனக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 2 வாரத்துக்கு மேல ஆகுது என் கூட மேட்டர் பண்ணி அப்படி சொல்லும்போது, இல்லம்மா எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் சமாளிப்பாங்க. இவ யார தெரியுதா, அந்த ரூம்ல ஒரு பொண்ணை குடும்பப்படுத்தி மேட்டர் பண்ணானே அவனே தாங்க இவனோட வீட்டுக்காரரு. இவனுக்கு உண்மையாவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு இவனுக்கு இருக்கும்போது இவளை கெஞ்சி பாப்பாளா. உடனே அவனும் சரி ஓகே சொல்லிட்டு இப்ப அன்னைக்கு நைட்டு அவன் மனைவி கூட வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க. நல்லா பண்ணிட்டே இருக்கும்போது அவளுக்கு செம திருப்தியா தான் இருக்கும். முடியிற டைம் பார்த்தனா அவனுக்கு டப்புன்னு முடிஞ்சதால இவ செம காண்டாயிடுவா. சீ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படி சொல்லிட்டு அவனை கண்ணாமண்ணான்னு திட்டும் போது இதனோட 2வது எபிசோட் முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதுல அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனலே பார்த்தலாங்க. இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.